தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற திமுகவை திருமாவளவன் மிரட்டி வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி மேப்பல் கிராமங்களில் பாஜக புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமில் கலந்து கொண்ட எல் முருகன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தனது தேவைக்காக திமுகவை திருமாவளவன் மிரட்டி வருவதாகவும் பாஜக பாமக கட்சிகள் பற்றி பேசுவதற்கு திருமாவளவனுக்கு எந்த அருகதையும் இல்லை என காட்டமாக தெரிவித்தார். அவர் ஏதோ ஒரு பெரிய டிமாண்டை வச்சிருக்கிறாரு. அந்த டிமாண்டை அவர் ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவர் அரசாங்கத்தை மிரட்டுவதற்காக, அதுவும் அவர் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது அவரை மிரட்டும் விதமாக இந்த மாநாடு இருக்க போகிறது என்பதை நான் சொல்லியிருந்தேன். அவருடைய அந்த டிமாண்ட் என்ன என்பது அன்றைக்கு நான் சொல்லலை, அது நேற்றைக்கு அவரே சொல்லியிருக்கிறார். ஸோ ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்ட்டு அவர் கேட்குறார். இது திமுகவும் அவங்கள தான் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். திருமாவளவன் ஒரு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கான கட்சி கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கான கட்சியும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஜாதி பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான கட்சியாக தான் அந்த கட்சி தான் அவர் வச்சிருக்கிறார். அதனால் பாஜகவை பற்றி பாமகவை பற்றி பேசுகிறதுக்கு எந்தவித யோகியதும் திருமாவளவன் கிடையாது.